வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியினை தற்பொழுது அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து கொடியினை ஏற்றி வைத்திருக்கிறார். குறிப்பாக கருஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான அந்த இருவண்ண கொடியானது தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கீழும் சிவப்பு நிறத்திலும் நடுவில் மஞ்சள் நிறத்திலும் அமைக்கக்கூடிய வகையில் கொடியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு பக்கங்களிலுமே போர் யானைகள் தும்பிக்கையை தூக்கி இருக்கக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவில் வாகை மலர் பார்த்தோமேனால் இடம்பெற்றிருக்கிறது. வாகை மலர் வெற்றியை குறிக்கக்கூடிய மலர். இதில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாகவும் வரக்கூடிய காலத்தில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 தேர்தலில் வாகை மலர் அல்லது யானை ஏதேனும் ஒரு சின்னத்தினை கேட்டு பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. யானை சின்னம் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி பயன்படுத்தி வருகிறது. வாகை மலரைத்தான் விஜய் அவர்கள் கேட்டு பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் வாகை மலரையே ஒதுக்குமா என்று வருங்காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொடிக்கான வரலாற்று பின்னணி மற்றும் அதன் பின்னணி குறித்து வரக்கூடிய கட்சியின் முதல் மாநாட்டில் நான் விரிவாக தெரிவிப்பேன் என்று நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த யானை மற்றும் வாகை மலர் இடம்பெறுவதற்கான அந்த வரலாற்று பின்னணி என்ன, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தினை கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் தெரிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். விரைவில் கட்சியின் முதல் மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. குறிப்பாக விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளையும் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கட்சி அலுவலகத்திற்கு வந்த அவர் உடனே மேடை ஏறி அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் பேசினார். அதன் பின்பு இந்த கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்து அந்த கட்சியின் கொள்கை விளக்க பாடலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழன் கொடி பறக்குது என்ற வரிகளில் தொடங்கக்கூடிய வகையில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என தொடங்கும் அதிகாரப்பூர்வ கட்சி பாடலையும் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இந்த பாடலை பார்த்தோமேனால் விவேக் அவர்கள் எழுதியிருக்கிறார். இசையமைப்பாளர் தமன் அவர்கள் இசையமைத்து இந்த பாடலானது தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகள் வீட்டிலும் இந்த கட்சி கொடியினை ஏற்ற வேண்டும். அதற்கு உரிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றி போலீசாரிடம் அனுமதி பெற்று உரிய முறையில் ஏற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். எவரும் தன்னிச்சையாக இந்த கொடியை ஏற்றிவிட வேண்டாம், அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெளிவான விளக்கத்தினை தெரிவித்திருக்கிறார். கெத்தாக செல்லுங்கள், நிச்சயம் நல்ல காலம் பிறக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல் மாநாட்டில் கட்சியின் கொள்கை கோட்பாடு அதே போன்று கொடிக்கான விளக்கம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர் அறிவிப்பார் என தெரிகிறது. குறிப்பாக மாநில நிர்வாகிகள் தனித்தனி நிர்வாகிகளை அவர் நியமனம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இளைஞரணி, மாநில மாணவர் அணி, அதே போன்று விவசாய அணி, பொறியாளர் அணி என்று பல்வேறு அணிகளை உருவாக்கி அந்த அணிகளுக்கான தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நியமிப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. தற்பொழுது கட்சி கொடி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் அந்த கட்சி கொடியினை சமூக வலைதளங்களில் பார்த்தோமேனால் பிரபலப்படுத்தி தங்களுடைய ஸ்டேட்டஸ்களாக வைத்து பிரபலப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்விற்கு யாரும் முக்கிய நிர்வாகிகள் அழைக்கப்படவில்லை. அவருடைய தாய் மற்றும் தந்தையர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர். மற்றும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட 300 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டு மிகவும் எளிய நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்தும் முடிந்திருக்கிறது. முதல் மாநில மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி, குறிப்பாக ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் கூட்டத்தை கூட்டி அவர் மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டை நடத்துவார் என்றும் தெரிகிறது. வரும் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது. அதற்கு பின்பு கட்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் தெரிய வருகிறது. தற்பொழுது முதல் கட்டமாக அந்த கட்சி கொடி மற்றும் கட்சி கொள்கை பாடல் மட்டுமே முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு எளிய முறையில் இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கட்சியின் கொடியின் முழு விளக்கம் வரக்கூடிய மாநாட்டில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெளிவாக தன்னுடைய விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்.